இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் பிரீத்தி லேவெண்டர் மிக்சிங்க, இது வந்து 600 வாட்ஸ். இது வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்குங்க. முதல்ல மேலே இருக்க கேப் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியில் நம்பி விட்டு கழட்டிக்கலாங்க. அடுத்தது இந்த பேக் சைடு திருப்பி விட்டு 6 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பேக் கப் கழட்டினோன்னே மிக்சி தனியாக வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் அந்த ஸ்பீட் கண்ட்ரோலை கழட்டி விட்டு அதில் இருக்கிற வயர்லாம் ஃபோட்டோ பிடிச்சி விட்டு மேலே இருக்கிற கிரவுண்ட் வயரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பிளாக் ஒயர், அதாவது நியூட்ரல், அதை கழட்டிடலாங்க. அதுக்கு அடுத்ததாக ரெட் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மெயின், அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க. ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஒவ்வொரு வயராக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது அந்த ஸ்பீட் கண்ட்ரோலில் நவுத்தி விட்டு மேலே இருக்கிற இன்னொரு ஸ்க்ரூ கழட்டினீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கேப்பு தனியாக வந்துடுங்க. மிக்சியை வெளியே எடுத்து விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃபேன் கழட்டணுங்க. ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மரம் தாங்க, ரைட் சைடு மரம் தான். அதை லூஸ் பண்ணி விட்டு மேலே ஒரு வாஷர் இருக்கும். அடுத்தது ஃபேன் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட்டிலுங்க. டைட்டாக இருந்துச்சுன்னா பேக் சைடு நம்பிலுங்க, இல்லைனா உடஞ்சிரும் ஃபேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் வாஷர் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க பேக் சைடு. அடுத்தது நீங்கள் ஒரு ஸ்கெட்சில் மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த நீட்டை போல்ட்டை ரிமூவ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் இந்த மிக்சி சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பிவிசி பைப் கைவினைப் பொருட்கள், ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ்லாம் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ இந்த 2 போல்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு மேலே இருக்கிற செட்டு கழட்டணுங்க. கழட்டினோம்னா அதில் ஆர்மிச்சரோட செட்டாக வருதுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கேப்போட அது இருக்குங்க, அது அப்படியே இருந்துட்டு போகுது, ஒன்றும் தொந்தரவு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரிங் ரொம்பவுமே கொடன்னு ஆடிட்டுருக்குங்க. லைட்டாக தட்டினா போதுங்க. இருக்கவே தட்டினோன்னா பார்த்திங்கன்னா பால்டர்ஸ்லாம் கொட்டி போய் பேரிங் தனியாக அந்த கப்லேயே மாட்டிக்கிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்கோன் மாட்டியிருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே 3 ஸ்க்ரூ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற அந்த பேரிங் கப்பை கழட்டிட்டு அதில் ஒரு வாஷர் இருக்கும், நல்ல மொத்த வாஷர். அடுத்தது பேரிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சி நெளிஞ்சு இருக்கும், அது அந்த கண்டிஷன் தான். இப்போ வந்து இந்த ராடை நல்லா எமரி போட்டு தேய்ச்சிக்குங்க. அந்த இடத்துல துருப்பு இருந்தால் அந்த கோன் வராது. இப்போ இந்த கோன் கழட்டினோம்னா சுற்றி மேலே வச்சு லைட்டாக தட்டுங்க. தட்டும் பொழுது உள்ளே இருக்கிற பிடிமானம் கொஞ்சம் விட்டுரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே ஸ்பெஷலாக ராடு ஒன்று வளைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டீல் ராடு, ஆக்சல் ராடுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி வளைச்சி விட்டதை அந்த கோனில் வச்சு லைட்டாக தட்டினா போதுங்க, வந்துடும். காயில் அடிப்படாத மாதிரி தட்டுங்க. அவ்வளோதாங்க, ரிமூவ் ஆகிடுச்சு. நல்லா தொடச்சி விட்டு நீங்கள் இப்போ பேரிங் மாற்றணும். பேரிங் வந்து பார்த்திங்கன்னா 608 டபுள் இன்ஜெட், அதாவது 2 சைடும் வந்து ஸ்டீல் வாஷர் இருக்கிற ஓரிங் இருக்கிற பேரிங்க. இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாஷர் போட்டுட்டு அடுத்தது பேரிங் வச்சு கழட்டின கோல் வச்சு கட்டிங் பிளேடில் லைட்டாக தட்டுங்க. உள்ளே மட்டமாக அணையிற வரைக்கும் தட்டிட்டு பேரிங் அணைஞ்சோடனே நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற புஷ் வந்து தேய்மானம் இல்லைங்க, அது அதிகப்படியாக தேயாது. மேலே இருக்கிற பேரிங் தான் அதிகமாக போகும். நல்லா திகட்டல் இல்லாமல் எந்த இடத்துலையும் பிடிப்பு இல்லாமல் பேரிங் சுத்தான்னு பார்த்துட்டு அதில் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்க. மேலே இருக்கிற கவரை கழட்டக்கூடாது. அடுத்து இந்த ஸ்ப்ரிங் வாஷர் பாருங்கள், இது 2 சைடு வளைஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேரிங் சேக் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த வாஷர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேரிங் கப்பில் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு பேரிங் உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு அந்த வாஷரை அமுத்தி விட்டு கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பேரிங் கப்பை போட்டு டைட் வைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா காடி இருக்கும், அந்த ராடில் நுழையிற மாதிரி அதை இன்சர்ட் பண்ணி விட்டு கரெக்டாக ஸ்கொயராக மட்டமாக வச்சு விட்டு 3 ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. இந்த பேரிங்குடைய விலை ஒரு 60 ரூபா வருங்க. என்பிசி பேரிங் இதுலேயே விலை கம்மியாக இருக்குது. நல்ல பேரிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். நல்லா க்ரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு பேக் சைடும் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த கார்பன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ கோரில் உட்கார வைங்க. பேக் சைடு புஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அது வந்து நார்மலாக மிக்சிக்கு எப்படி புஷ் மாற்றுங்களோ அந்த மாதிரி டைப்லாம் மாற்றிக்கலாம். இப்போ வந்து 2 சைடும் அந்த நீட்டாக போல்ட் போட்டு நார்மல் டைட் வச்சுட்டு சுற்றி பாருங்கள். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் வச்சுருங்க. ஏதோ இடத்துல வந்து உங்களுக்கு பிடிமானம் இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த ராடில் ஒரு கட்டை சுற்றியோ அல்லது
கட்டையோ எடுத்து தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுங்க. இப்போ கொஞ்சம் டைட் இருக்குது, லைட்டாக தட்டுங்க இந்த சைடில் பாடியில் இந்த ராடில். இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கார்பன் வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவே மாற்றிடுங்க. ஏன்னா கார்பனுக்கோசரம் மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸி நீங்கள் பிரிக்க தேவையில்ல. கார்பன் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு புது கார்பன் மாட்டிக்கலாங்க. இந்த பிரீத்தி மிக்ஸி ரிப்பேர் வீடியோ இல்லாமல் மற்ற மிக்ஸி டெல்லி செட்லாம் ரிப்பேர் பண்ணுறது என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ ஏதாவது பாடி எர்த் ஆகுதான்னு பாருங்கள். எதுவுமே ஆகலைங்க சீரிஸ் லைனில். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயின் லைனில் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கருப்பில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் கொடுத்துட்டேன். இப்போ ஃபேஸ் வந்து செக் பண்ணுறேன். ஸ்மூத்தாக ஓடுதுங்க. லைட்டாக ஸ்பார்க்கிங் வருங்க, அது ஓட ஓட சரியாக போயிடும். ஏன்னா ஆர்மிச்சர் ஐட்டம்லாம் லைட்டாக ஸ்பார்க்கிங் வர தான் செய்யும். ரொம்ப வந்தாலோ அல்லது ஹீட் ஏறினாலோ புகை வந்தாலோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மிச்சர் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஸ்பார்க்கிங் வந்தால் உங்களுக்கு ஆர்மிச்சர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்தமும் ஒரே மாதிரியாக ஸ்மூத்தாக இருந்தால் போதுங்க. ஆர்மிச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட்லேயே தெரிவிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாடியில் அந்த கிரவுண்ட் ஒயரை டைட் வச்சுட்டு அந்த கேப்பில் அடுத்த சைடு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கோங்க. மிக்சியில் திருப்பி அந்த லப்பர் வாசர் மாதிரி கீழே இருக்குங்க, அதை மாட்டி விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வயரில் நியூட்ரல் வயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கருப்புக்கு கருப்பு. அடுத்தது இந்த பாயிண்ட் வைக்கிறோம் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த மாதிரியே வயர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3. ஃபஸ்ட்டு லீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸுங்க, அது ரெட் வயர். வயரிங்கும் அவ்வளோதாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு இப்போ க்ரீஸ் தடவி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஸ்டெப் வாஷர் போட்டுவிட்டு ஃபேன் மாட்டி அதுக்கு அடுத்தது ஒரு வாஷர் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைட் வச்சுக்கலாங்க. மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரியே நீங்கள் கழட்டி ஃபோட்டோ பிடிச்சிட்டு அல்லது வீடியோ பிடிச்சிட்டு நீங்கள் மீண்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பேரிங் போயிடுச்சு, சத்தம் வருது, ஆயில் விட்டால் சரியாப்பன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர் அடி வாங்கி ஆர்மிச்சர் காயெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சிறுசாக சவுண்ட் வரும் பொழுது நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி உங்களுக்கு மிச்சமாகுங்க. இல்லைன்னா செலவு ஜாஸ்தியாக வைக்கும். அப்பப்போ நீங்கள் பராமரிக்கிறத பொறுத்து தான் அந்த மிக்ஸியோட லைஃபுங்க. இப்போ மிக்ஸி பேக் சைடு போட்டு ஸ்க்ரூ 6 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சுட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் ஒன்று வரும், ப்ரெஸ்ஸிங் டைப் தாங்க. அது கரெக்டாக வச்சு லைட்டாக ஒரு போல்ட்லேயோ அல்லது கட்டிங் பிளேட்லையோ தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் கூட சவுண்ட் இல்லாமல் நாய்ஸே இல்லாமல் சூப்பராக ஓடுதுங்க. இந்த மிக்சியில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ஓவர்லோடு ரிலே இல்லைங்க. அது வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஒயர் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதில் ரிலே கொடுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு ஓட்டை கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.